வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, அங்கதான் அங்கதான் இங்கதான் அப்படின்னு சொல்லல. நான் அங்கதான் படித்தேன், இல்லை நான் அங்கதான் அவனை பார்த்தேன், இல்லை நாங்கள் அங்கதான் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் அங்கதான் பேசணும், இல்லை அங்கதான் நாங்கள் சாப்பிட்டோம், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அங்கதான் இங்கதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா தட்ஸ் வேர். இது எப்படி சொல்லணும்? தட்ஸ் வேர், தட் இஸ் வேற தான். நம்ம தட்ஸ் வேர்னா அங்க சுருக்கி கொடுத்துருக்கோம். தட் இஸ் வேர். இதை தனித்தனியே சொன்னா எப்படி சொல்லுவோம்? சேர்த்து சொல்லிட்டோம்னா தட்ஸ் வேர். தட்ஸ் வேர்னா அங்கதான் இங்கதான் அப்படின்னு சொல்ல போறோம். ஒரு பிளேஸ முன்னிட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னா நீங்க தட்ஸ் வேர் பயன்படுத்தி பேசுங்க. ஓகேவா? இப்போ சென்டென்ஸ்ல பார்க்கலாம் பாருங்க. இந்த இந்த இதை தட்ஸ் வேற எல்லா டென்ஸுக்கும் பயன்படுத்தலாம். அதுலயும் முக்கியமா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு, பாஸ்ட் டென்ஸுக்கு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல, ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம், தாராளமா பயன்படுத்தலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நான் அங்கதான் விளையாடினேன், நான் அங்கதான் விளையாண்டேன் அப்படித்தானே சொல்லுவோம். இப்போ நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம், ஃப்ரெண்டும் நம்மளும் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம விளையாண்டு ஜெயிச்ச அந்த அந்த இடத்த பஸ்ல பாத்துறோம். ஏய் அங்கதான் நான் விளையாண்டேன், நான் கூட உன்கிட்ட சொன்னேன்ல நான் ஒரு இடத்துல போய் விளையாண்டேன் அப்படின்னு சொன்னேன்ல, அங்கதான் அந்த இடம் தான். ஏய் நான் அங்கதான் விளையாண்டேன் அப்படின்னு அந்த இடத்த காமிச்சு சொல்றோம் இல்லைங்களா. அங்கதான் நான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? விளையாண்டங்கிறது முடிஞ்சு போன விஷயம் தானே. இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல பேச போறோம். இந்த டென்ஸுக்கு தட்ஸ் why, தட்ஸ் why சொல்லிட்டேனே, சாரி. தட்ஸ் வேர், ஏன்னா பிளேஸ காட்டி சொல்றோம் இல்லைங்களா. வேர்னா எங்க, எங்க விளையாண்டோம், அங்கதான். தட்ஸ் வேர், அங்கதான் நான். that's where I played, நாங்க அங்கதான் நான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்த காமிச்சு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம். that's where I played, நான் அங்கதான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது பாஸ்ட் டென்ஸ். இதையே நான் அங்கதான் விளையாடுவேன். இப்ப ஸ்கூல்ல விளையாட்டு போட்டிலாம் வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகேவா? நம்மளாம் அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறாங்க, வேற டிஸ்ட்ரிக்ட் கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம சொல்லுவோம், நாங்க அங்கதான் நாங்க விளையாட போறோம், அடுத்த மாசம் நாங்க அங்கதான் விளையாட போறோம் அப்படின்னு நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் why, that's where I will, என்ன ஃபியூச்சர் டென்ஸ்ல அதனால will சேர்க்கிறோம். I will play. ஓகேவா? நாங்க அங்கதான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல பயன்படுத்தியிருக்கோம் தட்ஸ் வேற, அதே தட்ஸ் வேற ஃபியூச்சர் டென்ஸ்லயும் பயன்படுத்தி சொல்லியிருக்கோம். எல்லா டென்ஸ்லயும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன், அவங்க சும்மா எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, காட்டி நம்ம சொல்ற சுச்சுவேஷனை பொறுத்து தான் நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணுமா இல்ல ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனா ஸ்ட்ரக்சர் இதுதான். ஃபர்ஸ்ட் தட்ஸ் வேர், அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல போறோமோ டென்ஸை பயன்படுத்தி சொல்லிக்க வேண்டியதுதான். காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, நாங்க இங்கதான் தங்கி இருந்தோம். இப்ப நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் போறோம், எதுக்கோ ஒரு பிக்னிக்கு போறோம்னு வச்சுங்களேன். நான் முன்ன சொன்னேன்ல உன்கிட்ட, இங்கதான் நானும் தங்கி இருந்தேன், நீ அதே ஹோட்டலுக்கு என்னையும் கூட்டிட்டு வர அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இங்கதான் அங்கதான் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? தங்கி இருந்தோம் அப்படிங்கறது பாஸ்ட் டென்ஸ். இப்ப பாருங்க, நாங்கள் இங்கதாங்கிறது தான் நம்ம அந்த தட்ஸ் வேற ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துக்கிறோம். தட்ஸ் வேர், இங்கதான் அங்கதான் அப்படின்னா ரெண்டுக்குமே ஒண்ணுதாங்க. தட்ஸ் வேர் நாங்கள், தட்ஸ் வேருக்கு அடுத்து சப்ஜெக்ட் வரப்போகுது we. தங்கறதுக்கு இங்கிலீஷ்ல stayed, அவ்வளவுதாங்க. தட்ஸ் வேர் we stayed, நாங்க இங்கதான் தங்கி இருந்தோம், இல்ல நாங்க அங்கதான் தங்கி இருந்தோம். இடத்த காமிச்சு சொன்னோம்னா இங்கதான் தங்கி இருந்தோம்னு சொல்ல போறோம். இதையே நம்ம பேசுறோம், பிளேஸ் எங்க இருக்கு, ஆமா நாங்க அங்கதான் தங்கி இருந்தோம், that's where we stayed. Okay, got it? நெக்ஸ்ட் பாருங்க,
நாங்க அங்கதான் படிச்சோம், நாங்க அங்கதான் ஒண்ணா படிச்சோம். இப்ப நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் பேசிக்கிறோம். அப்புறமே சொல்லி ஆமா நானும் அவளும் அங்கதான் ஒண்ணா படிச்சோம், ஒண்ணா நாங்க அங்கதான் படிச்சோம் சொல்றோம் இல்லைங்களா, அங்கதான். அப்ப எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வேர். தட்ஸ் வேர் அங்கதான். அங்க என்ன நடந்தது? நாங்க ஒண்ணா படிச்சோங்கிறத சொல்ல போறோம். இப்ப சொல்லுங்க. we studied. we studied படிச்சோம். together ஒண்ணா சேர்ந்து அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? that's where we studied together. நாங்க அங்கதான் ஒண்ணா படிச்சோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க. நான் அங்கதான் அவனை பார்த்தேன், நான் அங்கதான் அவனை பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு. ஆமா நான் அவனை அங்கதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதை எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வேர். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தட்ஸ் வேர் ஃபர்ஸ்ட், தட்ஸ் வேர். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தானே. அப்ப ஐ சா. ஐ சா ஹிம். நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். தட்ஸ் வேர் ஐ சா ஹிம். நான் அவனை அங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒருவேளை நான் அவனை வழக்கமா நான் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்ப்பேன் டெய்லி. ஆமா நான் ரயில்வே ஸ்டேஷன்ல அவனை பாக்குறேன், அங்கதான் நான் அவனை டெய்லி பாக்குறேன், அங்கதான் பாக்குறேன்னு சொல்றோம் இல்லைங்களா, அங்கதான் பாக்குறேன் வழக்கமா. அப்ப இதை வந்து பிரசன்ட் டென்ஸ்லயும் இதை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இது நம்ம சொன்னது பாஸ்ட் டென்ஸ்ல. ஆமா நான் அவனை அங்கதான் பார்த்தேன் அப்படிங்கிறது தட்ஸ் வேர் ஐ சா ஹிம். ஒருவேளை நான் அவனை வழக்கமா அங்கதான் நான் பாக்குறேன் அப்படின்னா தட்ஸ் வேர். தட்ஸ் வேர் ஐ see him. அவ்வளவுதாங்க. பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா இப்படி சொல்லுங்க, பாஸ்ட் டென்ஸா இருந்தா இவ்வளவுதாங்க. டென்ஸுக்கு ஏத்த மாதிரி இங்க வேர்ப் வந்து மாறப்போகுது, அவ்வளவுதான். மற்றபடி தட்ஸ் வேர்லாம் அப்படியே தான் வரப்போகுது. காட்டி இது பிரசன்ட்ல சொல்றோம். ஆமா நான் அங்கதான் நான் வழக்கமா பாக்குறேன், தட்ஸ் வேர் ஐ see him. இது பாத்தீங்கன்னா தட்ஸ் வேர் ஐ saw him. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நாங்க அங்கதான் சந்திச்சோம், நாங்க அங்கதான் சந்திச்சோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எந்த பிளேஸ்னு குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா ஜென்ரலா ஆமா நாங்க அங்கதான் சந்திச்சோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. பாருங்க, நாங்கள் தட்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. தட்ஸ் வேர். ஓகேவா? நாங்கள் we சந்திச்சோங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாருங்க மீட் met இதை தான் சேர்க்க போறோம். ஓகேவா? we met அவ்வளவுதாங்க. நாங்கள் தட்ஸ் வேர் அப்படின்னா அங்கதான் நாங்க சந்திச்சோம், நாங்க அங்கதான் சந்திச்சோம் அப்படின்னு சொல்றோம். காட் இட். இப்ப இதையே ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? நாங்க அங்க போய் சந்திச்சுக்கிறோம், நாங்க அங்க போய் இப்ப அப்பா அம்மாட்ட நாங்க சொல்லிக்கிறோம், ஏய் உன் ஃப்ரெண்டும் டூருக்கு வராங்கிற, நீனும் கிளம்புற, தனித்தனியா கிளம்புறீங்க, எங்க போய் நீங்க மீட் பண்ணுவீங்க? திருச்சியில போய் மீட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு வேலை கேட்கறாங்க. நாங்க அங்க போய் மீட் பண்ணிக்கிறோம், திருச்சியில போய் நாங்க மீட் பண்ணிக்கிறோம், அங்கதான் இனிமே தானே மீட் பண்ண போறோம். அதனால அதை நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்லயும் சொல்லலாம். இதை இந்த தட்ஸ் வேற எல்லா டென்ஸ்லயும் பயன்படுத்தலாம்ங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? தட்ஸ் வேர். தட்ஸ் வேர் we will meet. we will meet போடும். நாங்க அங்கதான் சந்திப்போம் அப்படின்னு சொல்றோம். got it? shall we go to the next sentence? பாருங்க, அங்கதான் நாங்க வழக்கமா சாப்பிடுவோம், நம்மளோட ரொட்டீன் ஆக்ஷன், நாங்க அங்கதான் நாங்க வழக்கமாவே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, அங்கதான் ஃபர்ஸ்ட் அவங்களதான் ஆட் பண்ணணும். தட்ஸ் வேர். தட்ஸ் வேர் அங்கதான். அங்க வந்து என்ன நடக்குது? நம்ம அங்க போய் சாப்பிடுறது வழக்கமா. ஓகேவா? தட்ஸ் வேர் நாங்கள்னு கொடுத்துருக்கோம். we usually. யூஸ்வலி. ஓகேவா? வழக்கமா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? யூஸ்வலி. நாங்க சாப்பிடுவோம், we usually eat. நாங்க அங்கதான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை நாங்க அந்த இடத்துக்கு தான் நாங்க வழக்கமா போவோம், நாங்க அங்கதான் வழக்கமா போவோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்?
that's why, sorry, that's where we usually go. நாங்க அங்கதான் வழக்கமா போவோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் பயன்படுத்திருக்கேன் பாருங்க, பாஸ்ட் டென்ஸ்லயும் பயன்படுத்திருக்கேன், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் பயன்படுத்திருக்கேன், ஃபியூச்சர் டென்ஸ்லயும் உங்களுக்கு பயன்படுத்தி காமிச்சிருக்கேன். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எந்த டென்ஸை சொல்லணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நான் அந்த போனை தொலைச்சிட்டேன். இப்ப கொஞ்சம் பெருசாக போறோம். அந்த தட்ஸ் ஒய்க இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி சொல்லலாம். நான் அந்த போனை தொலைச்சிட்டேன். எப்படி சொல்லலாம்? ஐ லாஸ்ட் மை போன். லாஸ்ட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போச்சு இல்ல, போனை தொலைஞ்சு முடிஞ்சு போச்சு. ஐ லாஸ்ட் மை போன், இது ஒரு சென்டென்ஸ். அங்கதான் நான் அதை கடைசியா பார்த்தேன். நான் எந்த இடத்துல தொலைச்சனோ அந்த இடத்துலதான் அதை நான் போனை கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போறோம். நான் அங்கதான் கடைசியா பார்த்தேன். எப்படி சொல்லலாம்? அங்கதான். that's where I last saw it. நான் அங்கதான் அதை கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப சொல்லுங்க, நான் போனை தொலைச்சிட்டேன், கடைசியா நான் அங்கதான்ப்பா அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப ரெண்டையும் சேர்த்து சொன்னா சென்டென்ஸ் வந்துட போகுது. ஐ லாஸ்ட் மை போன், தட்ஸ் வை. ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கிறதுனால இதுக்கு வந்து கன்ஜங்ஷன் அண்டுங்கிறது நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஐ லாஸ்ட் மை போன் அண்ட் தட்ஸ் வேர் ஐ லாஸ்ட் சா இட். ஓகே, காட் இட். பெரிய சென்டென்ஸா இருக்கு. இல்ல நமக்கு இது மட்டும் போதும்னா நீங்க இதை மட்டும் எடுத்துக்கலாம், அது வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தட்ஸ் வேர் ஐ லாஸ்ட் சா இட். நான் அங்கதான் நான் அதை கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, அவளுக்கு கடற்கரை பிடிக்கும். ஜென்ரலான கருத்து. இப்போ இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தானே பேசணும். இப்போ பாருங்க, அவளுக்கு ஷீ லவ், அது கூட எஸ் சேர்க்கிறோம். ஏன்னா ஷீ வந்திருக்குதுன்னா அதனால வேர்பு கூட எஸ் சேர்க்கிறோம். பிடிக்கும், ஷீ லவ்ஸ். என்ன பிடிக்கும்? த பீச். அவளுக்கு கடற்கரைன்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். அங்கதான் அவ அடிக்கடி போவா அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? அங்கதான் அவ அடிக்கடி போறா. இது அவளோட ரொட்டீன் ஒர்க் தானே. இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லணும். பாருங்க, that's where சப்ஜெக்ட் என்ன? she goes to beach. அவ அங்கதான் கடற்கரைக்கு தான் அவ அடிக்கடி போவா அப்படின்னா she often, இந்த இடத்துல often சேர்த்துக்கோங்க. she often goes to beach. ஓகேவா? புரியுதுங்களா? goes to the beach இல்ல goes to beach சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம சேர்த்து சொல்றோம்னா இடையில அண்டு சேர்த்துக்கிறோம். she loves the beach and that's where she often goes to beach. ஓகேவா? அவ அடிக்கடி பீச்சுக்கு போறா அப்படின்னு சொல்றோம். அங்கதான் போறா. ஓகேவா? அப்ப தட்ஸ் வேர்ங்கிறது அங்கதான், இங்கதான் அப்படின்னு அர்த்தம். காட் இட். நெக்ஸ்ட், நான் மியூசியத்துக்கு போனேன். அருங்காட்சியகம்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பேரு மியூசியம். போனேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். எப்படி சொல்லலாம்? ஐ மியூசியத்துக்கு போனேன்னு சொல்ல போறோம். விசிட், பாக்குறது இல்லைங்களா? ஐ விசிட்டட் the museum. நான் மியூசியத்துக்கு போனேன், அங்கதான் அந்த ஓவியத்தை பார்த்தேன். இப்ப யாராவது ஒரு ஓவியத்தை பத்தி பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், ஆமா நான் அந்த மியூசியத்துக்கு போனேன், அங்கதான் அந்த ஓவியத்தை பார்த்தேன் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இது. அங்கதான் நான் அந்த ஓவியத்தை பார்த்தேன். இது எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வேர் I saw it. அங்கதான் பார்த்தேன். என்ன பெயிண்டிங், I saw the painting அப்படி கூட சொல்லிக்கலாம். பெயிண்டிங். ஓகேவா? இந்த இட்டுக்கு பதிலா சாத பெயிண்டிங் கூட சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, ரெண்டு சென்டென்ஸ் சேர்த்து சொல்லுங்க. நான் மியூசியத்துக்கு போனேன், அங்கதான் அந்த பெயிண்டிங்கை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போவோம்.
I visited the museum and that's why I saw the painting. Okay, got it? இந்த இடத்துல ரெண்டு சென்டென்ஸ் சேர்த்து சொல்லும்போது இந்த அண்டுங்கிற வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல எங்களாங்க இதை மட்டும் எங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க இந்த என்ன சொல்ல போறீங்க, நான் பார்த்தேங்கிற விஷயத்த மட்டும் சொல்ல போறீங்கன்னா இதை மட்டும் சொல்லிக்கோங்க. That's where I saw the painting. Okay, got it? நெக்ஸ்ட் பாருங்க. அவள் என்ன அவளோட வீட்டுக்கு அழைச்சா. முடிஞ்சு போன விஷயம். இது எப்படி சொல்லலாம்? past tense. She called. She called me. என்ன தானே கூப்பிட்டா? அவ என்ன கூப்பிட்டா. எங்க கூப்பிட்டா? அவளோட வீட்டுக்கு. to her house. அவ அவளோட வீட்டுக்கு என்ன கூப்பிட்டா அப்படின்னு சொல்றோம். அங்கதான் நாங்க எல்லாத்தையும் செஞ்சோம். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்திருப்போம் அசைன்மெண்ட். ஏய் இதெல்லாம் எங்கப்பா செஞ்சீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய் நாங்க அங்கதான்ப்பா இதெல்லாம் செஞ்சோம். அங்கதான் செஞ்சோம். எங்க செஞ்சோம்? என் ஃப்ரெண்டு வீட்டுல செஞ்சோம். அவ வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நாங்க அங்கதான் இதை எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, that's why, sorry, that's why or that's where. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ that's why நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ that's where மட்டும் பார்ப்போம். அங்கதான் இங்கதான் அப்படிங்கிறதுக்கு that's where. That's where. அடுத்தது சப்ஜெக்ட். we செய்தோம். we did எல்லாத்தையும். everything. we did everything. அங்கதான் நாங்க எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்றோம். that's where we did everything. அங்கதான் நாங்க எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரெண்டு சென்டென்ஸ் சேர்த்து சொல்லுங்க. பெரிய சென்டென்ஸா அப்ப ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கும் போது அண்டுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். she called me to her house. அவ அவளோட வீட்டுக்கு என்ன கூப்பிட்டா. and that's why, sorry, that's where we did everything. நாங்க அங்கதான் எல்லாத்தையுமே செஞ்சோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப that's whereங்கிறது நல்லா கவனிங்க. that's where அப்படின்னா அங்கதான் இங்கதான் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ஓகேவா? இதை எல்லா சென்டென்ஸ்லயும் பயன்படுத்தலாம், எல்லா டென்ஸ்லயும் பயன்படுத்தலாம். அங்கதான் இங்கதான். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் இந்த சென்டென்ஸ் இப்படி இந்த தட்ஸ் வேற பயன்படுத்தி உங்களுக்கு சென்டென்ஸ் புதுசா உங்களுக்கு நீங்க மேக் பண்ணி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை பார்க்குறேன். ஓகேவா? நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.